இலவசன்ற பொருள் எந்த ஆட்சி வந்தாலும் இலவசன்றதே கொடுக்க கூடாது. இது பூரா மக்கள் தையில மக்கள் மேல கை வைக்கிறது தான். எதுக்கு இலவசம் எதுக்கு கொடுக்குறீங்க? யார் விட்டு காசு? யார் விட்டு காசு? எல்லாம் வரி பணம். இப்ப இன்னைக்கு எவ்வளவு ஏறி இருக்குது வரி, வட்டி எவ்வளவு ஏறி இருக்குது. எதுக்கு எவன் வீட்டு காசு இது கொடுக்கறது? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு இது இலவசம் வேணாம். விருப்பம் ஓட்டு போட்டு போட்டோம். யார் நல்லவங்க ஆட்சி ஆடுறாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போட்டோம். யார் விட்டு காசு இலவசம் போடுறது? பொதுவான கருத்து இதுதான், மக்களுடைய கருத்தே இதுதான். இது கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை, யாரும் அதிகாரம் இல்லை. இது யார் கேட்கணும்? அதிகாரிங்க கேட்கணும், அதிகாரிங்க பண்ணணும். அதுதானே அவங்களுடைய சட்டம். இல்லைங்க, சமூகத்தில் நடக்கிற இந்த பொருளாதாரத்தான ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்யணும் அப்படின்னாக்கா பின்தங்கிய மக்களுக்கு ஒரு உதவித்தொகையை கொடுத்து அவங்கள உயர்த்தி தானே சமன்படுத்த முடியும். எதுக்கு கொடுக்குறீங்க? கவர்மெண்ட் நிலம் எவ்வளவோ இருக்குதுங்க. இல்லாதவங்களுக்கு பொறுக்கி விட்டு ஒரு இலவச வீடு கட்டி கொடுங்க. இல்ல அந்த திட்டமும் தானே இருக்கு. இலவச வீடு கட்டி எங்க கட்டி கொடுக்குறீங்க? இல்ல நீங்க சம்பாதிக்கிறதானே பாக்குறீங்க. இல்ல அந்த இலவச வீடு கட்டி கொடுங்க. நல்லா பொறுக்குங்க, கணக்கெடுங்க. எவனுக்கு யாருக்கு வீடு இருக்கு, யாருக்கு வீடு இல்ல, பொறுக்கி எடுங்க. பொறுக்கி எடுத்து இல்லாதவங்களுக்கு கட்டி கொடுங்க. அதெல்லாம் யாரு கவர்மெண்ட் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எதனா சட்டம் இருக்கா? இலவசம் பொருள்ல எதுக்கு செய்யறீங்க? இல்ல எல்லா இலவசத்தையுமே வேணாங்கிறீங்களா? இல்ல ஒரு எந்த இலவசமே வேண்டாம். இலவசமே வேணாம். விருப்பப்பட்டா ஓட்டு போடுங்க, விருப்பம் ஓட்டு போடாதீங்க. சரி, யாரு உங்களுக்கு மனசுல பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்ட போட்டு போங்க. இலவசம் இலவசம் சொல்லி கெடுத்து நாசம் குட்டு சேவர் ஆயிடுது நாடு. இந்த 5 வருஷத்துல அவ்வளவுதான். சாரி. சரி.